போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. குவளை கண்ணி கூரன் காண்க. திருச்சிற்றம்பலம். ஹலோ 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 ஹலோ. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதர. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவனாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் மண்ணொரு ஆனாய் போற்றி. பராய்த்துறை மேவிய பரனே போற்றி. சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. அண்ணாமலையமன்னா போற்றி. கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனக திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெரும் கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவிநாயகர் சத்சங்கம் மிகச் சிறப்பாக 2007ஆம் வருடம் தொடங்கி பெருமானுடைய பெருங்கருணையினாலும் இங்கே கமலவிநாயகனுடைய திருவருளினாலும் இங்கே எழுந்தருளியிருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானுடைய கருணையினாலும் மிக சிறப்பாக நிகழ்ந்து 9ஆம் தந்திரத்தினுடைய தொகுப்பாக நாம் சிந்தித்து வருகின்ற 3வது பகுதியை இன்றைய தினம் நாம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சிவத்திற்கும் உயிருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை, நெருக்கத்தை உறுதிப்படுத்துவதுதான் திருமந்திரம். நமக்கு அந்நியமாக இருக்கக்கூடிய சிவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நெருக்கமாக இருப்பதை உணர்விப்பதுதான்
இந்த திருமந்திரம். இறைவன் என்பதை முதலில் நாம் வணங்கத் தொடங்குகிற பொழுது அவர் மிக பெரியவர் என்றும், அவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவர் என்றும், அவரை வணங்கினால்தான் நமக்கு வேண்டுவது கிடைக்கும் என்றுமெல்லாம் நாம் கடவுளை பற்றிய கொள்கைகள் வைத்திருந்திருப்போம். ஆனால் சைவ சமயம் மட்டும்தான் இந்த உயிருக்கும் இந்த சிவத்திற்கும் இருக்கக்கூடிய மிக நெருக்கமான அந்த தொடர்பை நமக்கு தெளிவுபடுத்தியது. உயிருக்கு எப்பொழுதுமே இரண்டு விஷயங்கள் அந்த உயிரை எப்பொழுதுமே பீடித்து கொண்டே இருக்கும். அது எந்த உயிராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய உயரத்திலே இருந்தாலும் சரி, இரண்டு விதமான செய்திகள் அந்த உயிரை பீடித்திருக்கும். அதிலே ஒன்று அச்சம், இன்னொன்று கவலை. இந்த இரண்டும் இல்லாதவர்களே இருக்க முடியாது. அச்சம் இருக்கும், கவலை இருக்கும். ஏதாவது பற்றி அச்சம் இருந்து கொண்டே இருக்கும், எதையாவது பற்றிய கவலை இருந்து கொண்டே இருக்கும். அப்படி கவலை இல்லாவிட்டாலும் கூட எதையாவது பற்றி கவலையை நாம் வருவித்துக் கொள்வதும் நமக்கு இயற்கை. விடாம அது என்ன 2 நாளாக கவலை இல்லாமல் இருக்கிறோமேன்ட்டு நாமே ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதில் கவலைப்பட ஆரம்பிச்சிருவோம். இப்படி இந்த அச்சமும் கவலையும் இருக்கிறதே, அது உயிரை கொல்லாமல் கொல்லுகின்ற கொல்லிகள், இந்த அச்சமும் கவலையும். ஆகையினால் அதனால தான் அந்த ஞானசம்பந்தர் சொல்லுகிற பொழுது அச்சம் இலர், பாவம் இலர், கேடும் இலர் அப்படின்னார். ஏன்னா அது உயிருக்கு எப்ப அது இந்த பூமியில பிறந்ததோ அன்னைக்கே அலற ஆரம்பிக்குது அச்சத்துல. அது அச்சத்துல தான் அலறுகிறது. அப்படி அந்த அச்சமானது தொடர்ந்து இருக்கிறது. இந்த அச்சத்தை நீக்குவதற்குரிய ஒரே மருந்து சிவம்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்வதல்ல, உணர்ந்து கொள்ள வேண்டும். எவ்வப்பொழுதெல்லாம் அச்சம் வருகிறதோ அவ்வப்பொழுதெல்லாம் அந்த அச்சத்தை இந்த சிவம் என்கின்ற மிகப்பெரிய சக்தியை கொண்டு நாம் விரட்டி விட வேண்டும். சரி, சிவம்ங்கிறத எப்படி வச்சு விரட்டுறது, அதை எப்படி அதை எடுத்துக்கொண்டு இந்த அச்சத்தை விரட்டுவது என்பது, அதற்கான வழிவகைகளை திருமந்திரம் தான் சொல்லுகிறது. சிவத்தை பற்றிய உணர்வை நாம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. சிவம் நம்மை விட்டு பிரிந்ததில்லை, நம்மை விட்டு நீங்கியதில்லை, நம்மை விட்டு அகன்றதில்லை. அதனாலதான் மணிவாசக பெருமான் சொன்னார், ஏதோ அவருக்காக சொல்லுவதாக அதை எண்ணிவிடக்கூடாது. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று மணிவாசகர் சொன்னதற்கு காரணம், ஒரு இம்மி அளவு கூட பொழுது கூட அந்த உயிரை விட்டு சிவமானது விலகி நின்றதே இல்லை. அதுதான் சைவ சமயத்தினுடைய ஆழமான கொள்கை என்பதுதான் அந்த மணிவாசகருடைய வாக்கு. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் என்று சொல்லுவது, ஒவ்வொரு ஆன்மாவிலும் அவர் நீங்குவதில்லை, அங்கே தான் இருக்கிறார். எனவே உணர்வை பெருக்கிக் கொள்ள வேண்டும், சிவத்தின் மேல் அந்த உணர்வை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கு தடையாக இருப்பது எது? பல தடைகள் அதுக்கு இருக்கு. அந்த உணர்வை பெருக்குவதற்குரிய அந்த தடைகளிலேயே மிகப்பெரிய தடையாக விளங்குவது நம்மை நாமே வியத்தல், தம்மை தாமே வியத்தல். அதுதான் ஒரு மிகப்பெரிய தடை என்று நம்முடைய சைவ சமயத்திலேயும் சொல்லப்படுகிறது. அது நமக்கு தெரியாது. அதாவது அந்த நம்மை நாமே வியந்து கொள்ளுவது என்பது குழந்தையில ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் இருக்கும். அதுதான் பெரிய தடை உணர்வுக்கு. அதனால நம்மை நாமே வியந்து கொள்ளுதல் என்பது எப்பொழுது நீங்கும்? முழுமையாக சரணடைகிற பொழுதுதான், அடிமைப்படுகிற பொழுதுதான் அது நிகழும். எனவே சிவ உணர்வை எவ்வாறு பெருக்கிக் கொள்ளலாம்? நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கைதொழுவேன், வாழன கண்மட வாழவள் வாடி வருந்தாமே, கோளிலியம்பெருமான் குண்டை கூச்சில நெல்லு பெற்றேன், ஆளிலை எம்பெருமானவை அட்டித்தர பணியே. கோளிலி எம்பெருமான் அவை அட்டித்தர பணியே. அதுல சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், உணர்வை பெருக்கிக் கொள்வதற்குரிய இன்னும் ஒரு உபாயம் என்ன என்று கேட்டால்,
தன்னைத்தான் வியத்தல் என்பதோடு எப்பொழுது பார்த்தாலும் சிவத்தை நினைந்து கொண்டிருக்கிற நினைப்பை பெருக்கி கொண்டிருத்தல். ஏதாவது ஒரு விதத்துல அந்த நினைப்பை நாம் பெருக்கி கொண்டே இருக்க வேண்டும். சம்மோர் அதர். சில பேர் பையில படம் வச்சுக்குவாங்க, தப்பு இல்லை. அந்த படத்தை எடுத்து பார்க்கும் போதெல்லாம் சிவத்தை ஞாபகம் வரும். சில பேர் செல்போன்லேயே வச்சிருப்பாங்க, தப்பு இல்லை. அந்த செல்போனை எடுக்கிற பொழுது அந்த படம் நினைப்பு, அந்த நினைப்பை ஊட்ட வேண்டும் என்பதற்காக, மறத்தலாகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அதை சில பேர் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் வைத்திருப்பார்கள், கண்ணாடியில் கீழே வச்சிருப்பார்கள், இல்லை ஃப்ரேமாக கூட வச்சிருப்பாங்க, இல்லை டிராயரில் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அவர்கள் வைத்திருப்பார்கள். என்னுடைய அலுவலகத்தில் ஜிஎம் ஒருத்தர் இருந்தார், எங்கள் ஜிஎம். அவர், நான் பேர் சொல்ல விரும்பலை, அவர் வந்து பெரிய போஸ்டில் இருந்தார். அவருக்கு கீழே நான் இருந்தேன். அப்போ அவருக்கு எப்போவுமே எல்லாரும் அவர் வந்து அவரை முசுடும்பாங்க. ஏன்னா சிடு சிடுன்னு தான் விழுவார், எல்லாத்துமே சிடு சிடுன்னு விழுவார். அப்படி வந்து அவர் கூப்பிட்றாருன்னு சொன்னாலே எல்லாரும் சாமியை வேண்டிட்டு தான் போவாங்க. என்ன நமக்கு கோபத்தை ஏற்படுத்துவாரோ, என்ன டென்ஷனை ஏற்படுத்துவாரோ, என்ன சிடு சிடும்பாரோ, எதையும் காதில் வாங்காமல் ஏதாவது பேசிகிட்டு இருப்பாரு அப்படின்ட்டு. ஆனால் நல்லவர் தான். ஆனால் சிடு சிடுங்கிறது இரிட்டேட்டிங்காக சில சமயம் திட்டுவார், அது மாதிரி பண்ணுவார். அவருக்கு கீழே நான் வேலை செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் எனக்கு ஆகிப்போச்சு. ரொம்ப பேர் எனக்கு என் மேலே வருத்தப்பட்டு அவங்களுடைய வருத்தத்தை எல்லாம் தெரிவித்தாங்க. உங்களுக்கு இப்படி ஒரு கதி வரணுமா, நீங்க அவர் டிபார்ட்மெண்ட்ல அவருக்கு கீழே போயிட்டீங்களே அப்படின்னுட்டு. நான் ஒன்னே சொன்னேன், அதை பற்றி என்னப்பா, நமக்கு நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு நம்ம போயிட்டு இருக்க போகிறோம். இல்லை இல்லை, நீங்கள் உண்டு, நீங்கள் வேலை விட்டு போனாலும் கூப்பிட்டு வச்சு உங்களை வெறுப்பேற்றுவார், பேசுவார் அப்படி. சரிப்பா அதெல்லாம் அப்படின்னு விட்டுட்டேன். அப்போ ஒன்று ரெண்டு சந்தர்ப்பங்களில் அவர் வந்து என்னை கூப்பிட்டு அனுப்புவார். அப்போ போவேன். போனாலும் இரிட்டேட்டிங்காக தான் பேசும்போதே அவருக்கு ஒரு எரிச்சலாக, ஏன் அதெல்லாம் பண்ணல, ஏன் இதை பண்ணல, ஏன் அவங்க அதை பண்ணியிருக்காங்க, ஏன் இதை பண்ணல அப்படின்னு தான் கேட்பார். கேட்கும்போது நம்ம பொறுமையாக பதில் சொல்கிறது. இல்லை இல்லை, இதெல்லாம் இப்படி இருந்தால் சரிப்பட்டு வராது, அப்படி பார்க்கணும், இப்படி பார்க்கணும். நான் பொறுமையாக கூடிய வரைக்கும் பதில் சொல்லிட்டு வெளில வருவேன். அப்போ வெளில இருந்து துக்கம் விசாரிப்பாங்க, எப்படி இருந்தது உள்ள அர்ச்சனையா அப்படி. அட இருக்கட்டும்ப்பா, இதை விட பெரிய அர்ச்சனை எல்லாம் நம்ம வீட்லேயே வாங்கிட்டு இருக்கிறோம், இது என்ன பெரிய அர்ச்சனை இது அப்படின்னுட்டு போயிடுவேன். எல்லாரும் நினைப்பாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒரு சமயம் என்னாச்சு, வந்து இந்த திருவாசகம் புஸ்தகம் வெளியீட்டு விழா அடியன் பண்ணது சபையில் வெளியிட்டாங்க. நூற்றாண்டு விழாவுக்காக திருவாசகத்துக்கு ஒரு குறிப்பு எழுதி கொடுங்க ஐயா, அதை புத்தகமாக வெளியிடலாம், 100 ஆண்டு ஆச்சு சபை அப்படின்னாங்க. அது சொன்னது அவங்க எவ்வளோ பெரிய தப்புன்னு அப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சுது. ஏன்னா என்கிட்ட எழுதி வாங்கிறதுக்குள்ளே அவங்க பட்ட பாடு அவ்வளோ பாடுபட்டுருக்குறாங்க. டேட்டு நெருங்கிக்கிட்டே இருக்கு. நான் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக எழுதிக்கிட்டு இருந்தேன். வந்து சிவபுராணத்தில் ஆரம்பித்து அச்சோபதிகம் வரைக்கும் எழுதணும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக எழுதிட்டேன். எனக்கு அப்போ எழுதிட்டீங்களா அப்படின்னுட்டு ஒரு மாதிரி எழுதி முடித்தேன். புத்தகத்தை வெளியிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி புத்தகம் வெளியிடுகிற பொழுது எங்கள் அலுவலகத்திலேருந்து 1-2 பேர் வந்திருந்தாங்க. அந்த புத்தகம் வெளியிட்டோட என் கூட ஜெயலட்சுமி மாணவத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்தாங்க. அவங்க சொல்லி 1-2 பேருக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த ஜெயலட்சுமி மாங்கிறவங்க வந்து என் கூடயே தான் அதே டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க சிறந்த கைலை புனித என்று அவங்களுக்கு பேர். அவங்க சொல்லிட்டாங்க, அவர்கிட்ட ஏதோ பேச்சு வரும்போது, எங்கே போயிருந்தீங்க என்னத்து அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த அம்மையார்ட்ட. அவங்க சொன்னாங்க, சிவகுமார் எழுதின புஸ்தகம் ஒன்று வெளியேது. எந்த சிவகுமார் அப்படின்னாரு. அதான் சார் உங்ககிட்ட இருக்கிறாரு ஆஃபீஸர், அவர் தான். அவனு என்கிட்ட இருக்க ஆஃபீஸரா? எந்த சிவகுமார்? ஒரு வாரம் அவரா? ஆமாம். அவர் என்ன புஸ்தகம் எழுதுறாரு அப்படின்னாரு. அதாவது திருவாசகம் எழுதியிருக்காரு அப்படின்னு. சரின்ட்டு போயிட்டார். அப்புறம் ஒரு நாள் ஜிஎம் உங்களை கூப்பிட்றாரு அப்படின்னா சரின்ட்டு கிளம்பி போனேன். போகும்போது வெளியில் பிஏ இருப்பார். பிஏட்ட கேட்டு தான் உள்ளே போக முடியும். பிஏட்ட கேட்டேன், என்னப்பா கூப்பிட்ருக்க? தெரில சார், ஆனால் கோபமாக இருக்கார் அப்படின்னு. ஆனால் கோபமாக இருக்கார். இப்போ தான் மேனேஜர் போய் வாங்கி கட்டிட்டு வந்திருக்காரு. இந்த கோபமாக தான் சார் இருக்கார் அப்படின்னு.
என்னப்பா கோவம் அப்படின்னாரு. தெரியலப்பா, என்ன செஞ்சு தெரியல சார், ரொம்ப கோவமாக இருக்கார், காலையிலேருந்தே ரொம்ப கோவம், மேனேஜருங்கெல்லாம் 2 பேரும் திட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க, என்ன எதுக்கு கூப்பிட்ருக்காரு அப்படின்னா, அது தெரியல சார், திட்டினது பற்றிருக்காது, ஒரு ஆளை கூப்பிட்டு ஆரம்பிச்சா அப்படின்னு ஜோக் அடிக்கிறாவ. சரின்ட்டு நான் உள்ளே போனேன். உள்ளே போன உடனே வாப்பா சிவகுமார் வா வைக்கப்பா அப்படின்னாரு. வந்தேன். வந்த உடனே அம்மா என்ன புத்தகம் எழுதியிருக்கேன், என்ன புத்தகம் எழுதியிருக்கேன்னாரு. சரி சப்ஜெக்ட் மாறிடுச்சு அப்படின்ட்டு திருவாசகம் எழுதியிருக்கேன். திருவாசகம்னா மணிவாசகர் மாணிக்க வாசகர் எழுதினாரு தான். ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது, எனக்கு ஒரு புத்தகம் கொடு அப்படின்னாரு. நான் உடனே என் ரூம்லேயே 2 புத்தகம் வச்சுருக்கேன், புத்தகம் எடுத்துகிட்டு வரேன். உடனே சரி போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. சரி நான் போய் கீழே வந்த வெளியே, என்ன போன சுருக்கில் வெளியில் வந்துட்டான், எப்படி ஒரு 15-20 நிமிஷமாவது ஆகுமே, அர்ச்சனை நடக்குது. வெளில வந்து அந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு போய் எடுத்து கொண்டு கொடுத்தேன். கொடுத்தேன் எவ்வளோ இதுன்னாரு. இருக்கட்டுங்க ஐயா, நீங்கள் திருவாசகம் எழுதியிருக்கிற, அது ரிலீஸ் ஆகிருக்கு, இந்த புத்தகத்தை பார்த்தாலே ரொம்ப அருமையாக இருக்குது, இது காசு கொடுக்காமல் வாங்கக்கூடாதுப்பா, எவ்வளோ ஒன்று சொல்லு அப்படின்னாரு. நான் உடனே 300 ருபீஸ் சார் அப்படின்னேன். உடனே பர்ஸை திறந்து, அது என்றைக்குமே திறக்காத பர்ஸு, என்னைக்கும் எதுக்கும் எப்பவும் திறக்காத ஒரு பர்ஸ் அது. அந்த பர்ஸை திறந்தார். திறந்து உண்மையிலேயே வெளியில இருக்க ஆபீஸ்ல யாராவது 2 3 பார்த்துருந்தா ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அவர் பர்ஸை திறக்க மாட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும். பர்ஸை திறந்தார். 3 100 நோட்டை எடுத்து என்கிட்ட கொடுத்து, இதை வச்சுக்கப்பா அப்படின்ட்டு. சரி, அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை எடுத்து வச்சுட்டாரு. வெளியில் வந்துட்டேன். வந்துட்டு இவங்கெல்லாம் என்ன எது கூப்பிட்டாரு, புத்தகம் வேணுமாப்பா அப்படி. அப்புறம் வந்துட்டேன். எதுக்கு இது சொல்ல வரட்டா, அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை என்ன பண்ணார், தன்னுடைய டேபிளில் உள்ளுக்குள்ளேயே வச்சுருந்தார். அதை ஒரு தடவை என்னை கூப்பிட்டு சொல்லும்போது சொன்னார், என்னை எப்போ சேர்மனோ எம்டியோ என்னை எப்போ கூப்பிட்டாலும் நான் டிராயரை திறந்து அந்த திருவாசக புக்கு இருக்கு பாரு, அதை ஒரு பார்வை பார்த்துட்டு தாயா போவேன். உன் புஸ்தகம் என்ன மேஜிக் பண்ணுதுன்னு தெரியலையா, நான் போனேன்னா எவ்வளோ கோபமாக இருந்தாலும் அவ்வளவும் மாறி சாஃப்டாக முடிச்சுட்டு வந்துடுவேன் ஐயா, எனக்கு இன்னொரு காப்பி குடியா அப்படின்னாரு. அப்படி அதான் வச்சிருக்கீங்களே ஐயா, வீட்டில் ஒன்று கொண்டு வச்சுக்கிறேன், ஏன்னா வீட்லேயும் எங்கள் மெஜமானியம்மா இருக்கு, அவங்க டென்ஷன் ஆகிற நேரத்துல எல்லாம் நான் அதை பார்த்துக்குவேன் அப்படின்னு ரொம்ப அப்பாவியா சொன்னாரு. சார் நான் தரேன், இன்னொரு புத்தகம் தரேன், நீங்க ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் சார் அப்படின்னா. என்ன கண்டிஷன் சொல்லு அப்படின்னாரு. நீங்க அதுக்கு ஒத்துக்கிட்டா தான் நான் புக்கு தருவேன். சொல்லுப்பா என்ன கண்டிஷன் சொல்லுனார். காசு கொடுத்தா வாங்க மாட்டேன் அப்படின்னேன். நீங்க இன்னொரு தடவை காசு கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டேன். என்னப்பா அது நியாயம் இல்லாமல் சொல்ற. இல்லைங்க கொடுக்குறேன், ஆனால் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னேன். அப்புறம் இன்னொரு புத்தகத்தை கொண்டு போய் கொடுத்தேன். அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ஆஃபீஸ்லேயே அவர் சாஃப்டாகவும் அன்பாகவும் நியாயமாகவும் பேசுகிற ஒரே ஆஃபீஸர் நான் ஒருத்தன் தான். உணர்வு பெருகுதுங்கிறதுக்கு சொல்ல வருகிறேன். இப்போ அதை பார்க்கிற பொழுது அவர் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கு. அவர் கூடவே இருக்கிறார், சிவபெருமான் கூடவே இருக்காரு, மணிவாசகர் கூடவே இருக்கிறார். அப்படிங்கிறது உள்ள போகும்போது தனியா போகல, கூடவே சிவபெருமானும் மணிவாசகரும் கூடவே வராங்க, உள்ள போறோம் அப்படிங்கிறது அந்த ஃபீல் வந்தவுட பார்த்தீங்கன்னா தைரியமா எதிர்கொள்ளுகிறார் அந்த தன்மை வருகிறது. இதை சொல்லுகிறார் திருமூலர். சிவ உணர்வை பெருக்கிக் கொள்க. அதை எப்படி நீ பெருக்கிக் கொள்வாய்? அக்வெண்டன்ஸ் என்றால் தொடர்பு, அடிக்கடி தொடர்பு. நமக்கு எப்பவுமே நம்முடைய ஆன்மாவுக்கு இயல்பு என்னன்னா மறத்தல். அது பெரிய வியாதி நமக்கு. மறத்தல் என்பதுதான் வியாதி. அதுவும் சீக்கிரமா நன்றியை மறந்துடுவோம். அதான் மித்த எதை மறக்கிறோமோ இல்லையோ நன்றியை உடனே மறப்போம். இயல்பு. தாய் எவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறா, டக்குன்னு ஏதாவது ஒண்ணு தப்பு நடந்துருச்சுன்னா அவன் மேல கோவப்பட்டுருவோம். கோவப்படலாமா? ஒரு தாய் மேல எந்த சூழ்நிலையிலையும் கோவப்படலாமா? படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மலையளவு அவள் அந்த செய்திருக்கிற உபகாரத்தை நினைச்சு பார்க்கிற பொழுது எது தப்பு செஞ்சாலும் அதெல்லாம் ஒரு சாதாரணமான. அதனாலதான் கொன்றென்ன இன்னா செய்தும் அவர் செய்த ஒன்று நன்று உலக்கெடும்னாரு வள்ளுவர். ஒரு நல்லது செஞ்சாலே போதும், அவங்க அதுக்கப்புறம் உனக்கு எவ்வளவு கெடுதல் செஞ்சாலும் பரவாயில்ல, அந்த அவங்க செஞ்ச ஒரு நல்லதை நினைச்சு பார்த்து அதை நீ விட்டுரு, அவங்க செஞ்ச கெடுதல்களை விட்டு விடுங்கிறார். அப்படி ஒருத்தருக்கே ஒரு நல்லதுக்கே இப்படி சொல்லுகிறாரு.
குழந்தையாக பிறந்து வளர்த்த வரைக்கும் தாய் எத்தனை விதமான நன்றிகளை செய்திருப்பாள் இந்த உயிருக்கு, இல்லையா? அந்த உயிருக்கு நாம் எப்படி நன்றியோடு இருக்க வேண்டும், உணர்வோடு இருக்க வேண்டும், நன்றியோடு இருக்கணும். அதனால ரொம்ப பேர் எதையாவது தாய்க்கு செஞ்சுட்டு, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தந்தைக்கோ தாய்க்கு செஞ்சுட்டு அவங்க தனக்கு நன்றியுடையவர்களாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க குழந்தைங்க இந்த காலத்தில். நான் இவ்வளோ செய்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு நன்றியே கிடையாதுங்க. நான் ஒரு தடவை என்னப்பா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டேன். நான் எவ்வளோ திரும்ப செய்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு, ஆனால் அவருக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லை, எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டு இருக்காரு, பேசிகிட்டே இருக்காரு. நான் இவ்வளோ தூரம் பெரியவனாயிட்ட சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன், அப்போ அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் கேட்டு செய்கிறேன், என்னை திட்டுறாரு. அப்படி சொல்லவே சொல்லாதப்பா. நீ எவ்வளவு செஞ்சாலும் அவங்க செஞ்ச உபகாரத்துக்கு ஈடாக செய்திட முடியாது, அதை தெரிந்து கொள். அதுபோலத்தான் நாம் எவ்வளவு வாழ்த்து எவ்வளவு தூரம் வணங்கினாலும் சிவத்துக்கு செய்த நன்றிக்கு ஈடாக நாம் எதையும் செய்து விட முடியாது. நம்ம சின்ன வழிபாடு செய்துட்டு உடனே சிவத்துக்கு நான் எவ்வளவு வழிபாடு செஞ்சேன், கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் என்னை கஷ்டப்படுத்துகிறாரு, எவ்வளவு நான் அவரை பற்றி நான் கிரியை செஞ்சிருப்பேன், வல்லது வழிபாடு செஞ்சிருப்பேன், என் மேலே கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் அப்படின்னு நினைக்கிறத போல ஒரு அபாண்டம் உண்டா சொல்லுங்க? எத்தனை நன்மை செய்திருப்பார், எத்தனை நன்மைகளை செய்திருப்பார். அதில் நாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நாம் செய்கிற சின்ன விஷயங்கள் எல்லாம் அதுக்கு ஈடாகிறது மாதிரி நாம் பேசிகிட்டு இருப்போம். நாம் செய்கிற செயல்கள்லாம் அதுக்கு ஈடு. அதனால் இறைவன் நம்மகிட்ட ஈடுபாடோடு இருக்கணும், நன்றியோடு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அது எவ்வளோ பெரிய குற்றம். அதுக்குத்தான் இந்த தாயை உதாரணமாக சொன்னேன். ஆகையினால இந்த திருமந்திரத்தினாலே உணர்வு பெருகுதல், சிவ உணர்வு பெருகுதல், அந்த சிவ உணர்வு பெருகுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய தன்னை வியத்தல் என்று சொல்லக்கூடிய அதனை அறவே நீக்குகிற தன்மை இந்த திருமந்திரத்திற்கு உண்டு. நிறைய கேட்கணும், தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கணும். பலரும் இது என்ன அடிப்படை உண்மை, அது இதெல்லாம் பற்றி நீ கவலைப்படாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிற பொழுது வருகிற உணர்வு இருக்கு பாருங்க, அதனுடைய நெட்டு ரிசல்ட் என்ன, அதனுடைய திரண்ட விஷயம் என்ன. எத்தனையோ கேட்குறோம், எத்தனையோ விஷயங்களை உணர்கிறோம், அதனுடைய நெட்டு, அதனுடைய முடிந்த முடிவாக நமக்கு என்ன அப்படின்னு கேட்டால் சிவத்தின் மேல் சொல்லணாத அன்பு பெருகுதல் தான். ஞானம் சிவத்தின்பால் ஈசன்பால் அன்பே, அதுதானே சொல்றாரு அவரு. இப்ப இந்த திருமந்திரத்தில் 9வது தந்திரத்திலேயும் தொகுத்து தான் நிறைய விஷயங்களை சொல்லுகிறார். அப்படி தொகுத்து சொல்லுகிற பொழுது அவர் பல விஷயங்களை அதில் தொகுத்து முன்ன 8 தந்திரம் வரைக்கும் சொன்னார். நம்ம 2 வகுப்பாக இந்த தொகுப்பை பார்க்கிறோம். இந்த தொகுப்பை நீங்கள் திரும்பவும் கேட்கணும் அவசியமாக. இதில் பல பேர் 2 நாள் தொகுப்புக்கு வந்திருக்க மாட்டார்கள். பல பேர் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. இந்த வந்திருக்கிறவர்கள்லாம் முதல்ல 2 தொகுப்பு கேட்கலன்னா அது யூடியூப்ல இருக்குது, அது 2 கேளுங்க. இன்னைக்கு 3வது வகுப்பு. இந்த தொகுப்பு வகுப்பு நாம் இதெல்லாம் விட ரொம்ப சிறந்த தொகுப்பு வகுப்பு நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை இருக்கிறது. ஆமாம், அந்த சிறப்பு வகுப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது. அது ஒரு சிறந்த தொகுப்பு வகுப்பு. ஆகையினாலே அந்த வகுப்பு நீங்கள் வந்திருந்து திருமூலருடைய கருத்தை ஏற்று நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்த போதும், உங்களை அறியாமையே சிவத்தின் மேலே இருக்கக்கூடிய உங்கள் உணர்வு பெருக்கத்தினாலே சிவத்தோடு பிரிப்பற்ற நிலையை நீங்கள் உணர்வீர்கள். சிவத்தோடு பிரிப்பற்ற நிலையில் தான் நாம் இருக்கிறோம், அதை உணர்வோம் என்று சொல்லி இப்பொழுது நாம் ஒரு 6 சாப்டர் போன தடவை பார்த்தோம். இன்னைக்கு 7வது ஒரு சாப்டர், மொத்தம் 29 சாப்டர். நான் செலக்டிவாக தான் சொல்கிறேன், எல்லா சாப்டரும் சொல்கிறதில்ல. இன்னைக்கு நாம் பார்க்குற அந்த இந்த மறைபொருள் கூற்று அல்லது சூன்ய சம்பாஷணை என்பது பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். அநேகமாக எல்லா பாடல்களுக்குமே சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் அதில் கேட்டுக்கொள்ளலாம். முக்கியமான பாடல்களை மட்டுமே இப்பொழுது நாம் எடுத்து பேசுவதனாலே இன்றைய தினம் மோன சமாதி என்கிற அந்த பகுதியிலிருந்து ஒரு செய்தி ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்கிறோம். அந்த பாட்டில் சொல்லுகிற பொழுது, காட்டும் குறியும் கடந்த காரணம் எட்டின் புறத்தில் எழுதி வைத்து என் பயன் கூட்டும் குருநந்தி கூட்டிடின் நல்லதை ஆட்டின் கழுத்தில் அதற்கடந்தவாறே. ஒரு விஷயம் நமக்கு பார்க்க முடியல, ஒரு விஷயத்தை கண்ணால காண முடியல,
ஆனால் அந்த விஷயத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 2 வழிகள் சொல்லுகிறார்கள். 2 வழி. ஒரு விஷயத்தை நம்ம கண்ணால் பார்க்கவில்லை என்று சொன்னால் அந்த விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு, இந்த கண்ணால் காணாத பொருளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு 2 வழி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதில் ஒரு வழி என்னன்னு கேட்டால், அப்படி நீ காண முடியாத அந்த பொருளினுடைய தன்மையிலிருந்து விலகாத நீங்காத மற்றொரு செய்தியை நீ அறிவாயேயானால் அந்த காணாத பொருளை பற்றிய ஒரு தெளிவு உனக்கு உண்டாகும். அதாவது அதை விட்டு நீங்காத ஒரு செய்தியை நீ தெரிந்து கொள்வாயேயானால் அதை பற்றி நீ தெரிந்து கொண்ட. அதுக்கு என்ன பெயர் என்று கேட்டால் ஏது என்று பெயர். ஏது ஏது என்று சொன்னால் காரணம். ஏது உதாரணமா இப்ப சொல்லுகிறேன். இப்ப புகை வருகிறது, நெருப்பை பார்க்கல, ஆனால் நெருப்பு இருந்தால் புகை என்பது புகை நெருப்பை விட்டு நீங்காத ஒன்று. இப்ப நெருப்பை பார்க்காவிட்டாலும் அதை விட்டு நீங்காத புகையை பார்ப்பதினாலே அங்கே நெருப்பு இருக்கிறது என்று காணாத நெருப்பை நாம் தீர்மானிக்கின்றோம். அப்படி தீர்மானிக்கிற வழி ஒண்ணு. 2வது, அதை போலவே இருக்கிற மற்றொரு பொருளை வைத்து இந்த பொருள் போலதான் அந்த பொருளும் இருக்கும் என்று எடுத்துக்கலாம். உதாரணமா ஆமான்னு ஒரு பசு இருக்கு, காட்டுல இருக்கிற பசு. அது காட்டு பசு. அது எப்படி இருக்கும்னு கேட்டா நம்ம நாட்டில் இருக்கிற பசு போல தாயா அது இருக்கும். ஆனா கொஞ்சம் பெருசா இருக்கும், கொஞ்சம் முரடா இருக்குமே தவிர இதே மாதிரிதான் இருக்கும். அப்படின்னு அதனோடு ஒத்த ஒரு விஷயத்தை சொன்னால் இவ காணாத அந்த காட்டு பசுவை கொண்டு அறிந்து கொள்வதற்கு காணுகின்ற இந்த பசுவை வைத்து தெரிந்து கொள்ளுதல். இப்ப நான் தெளிவா சொன்னேன்னா, 2 விஷயத்தினாலே காணாத பொருளை அறிந்து கொள்ளுதல். 1, விட்டு நீங்காத ஒரு பொருள், அது காரணம். அது காரணம் என்று சொல்லுவது ஏது என்று சொல்லுவார்கள். இன்னொன்று, அதை போலவே இருக்கக்கூடிய மற்றொரு பொருளை வைத்து அதை இந்த 2 வழி இருக்கு. இந்த 2 வழியில இந்த காணாத பொருளா இருக்கக்கூடிய சிவத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். தெரிஞ்சுக்கலாமா, பார்க்கலாமா அப்படின்னு. பார்க்கலாமான்னு கேட்கிற பொழுது முதல் வழி என்னன்னு சொன்ன, அதை விட்டு நீங்காத ஒரு பொருளை வைத்துக்கொண்டு அதை காண்பது அப்படின்னு. அப்ப அதை விட்டு நீங்காத ஒரு பொருள், சிவத்தை விட்டு நீங்காத ஒரு பொருள் எது என்று பார்க்கிற பொழுது எந்த பொருளும் இல்லை. அதை விட்டு நீங்காத பொருள், அதை விட்டு நீங்காத ஒரு பொருள் இருக்குமானால் அதுவும் சிவம் போல காண முடியாததான் இருக்கும். எனவே சிவத்தை விட்டு நீங்காத பொருள் என்ற ஒன்று இல்லை. அதை விட்டு நீங்காத பொருள் திருவருள். இந்த திருவருளையும் நாம பார்த்ததில்லை. ஆகையினால சிவத்தை அவ்வாறு காண முடியாது. விட்டு நீங்காத ஒரு பொருளை வைத்துக்கொண்டு காண முடியாது. அதாவது ஏதுவை வைத்துக்கொண்டு ஏது காரணத்தை சொல்லி காண முடியாது. 1. 2வது, சரி எடுத்துக்காட்டு, இதை போலவே இன்னொரு பொருள் இருக்குமானால் அதை வைத்துக்கொண்டு இதை பார்க்கலாம். தனக்கு உமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல். பாருங்க, இந்த கவலையை மாத்துறதுக்கு ஒரே வழி சொல்ற திருவள்ளுவர். எடுத்த உடனே தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால், அல்லால்ட்டாரு, நோ அதர் கோ. தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் அப்படின்னு சொன்ன, தனக்கு ஓமை இல்லைன்னுட்டார். வள்ளுவரே சொல்லிட்டார். அப்ப ஓமை கிடையாது, அதை போல ஒண்ணு கிடையாது. அப்ப அதை போல ஒண்ணு இருக்கிறது இல்லைங்கும் பொழுது அதையே தெரிந்து கொள்ள முடியாது. அப்போ ஒரு பொருளை தெரிந்து கொள்வதற்கு என்ன வழி? 1 ஏது, இன்னொன்னு எடுத்துக்காட்டு. அந்த அதை போலவே இன்னொரு பொருள் என்று சொல்லுவது எது? எடுத்துக்காட்டு. ஏது எடுத்துக்காட்டு. ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா. கரெக்டா சொல்லிட்டார் ஞானசம்பந்தர். எங்க இருந்து எடுத்தார்? திருமுறல்ல இருந்து எடுத்தார். ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா. சோதிக்க முடியாது, ஏதுக்களாலும் எடுத்த முடியாது. அதை சொல்லுகிறார் முதல் வரி. காட்டும் குறியும் கடந்த அக்காரணம். குறினா ஏது, காட்டுனா எடுத்துக்காட்டு. காட்டும் குறியும் கடந்த அக்காரணம். இது அப்படியே எடுத்துதான் ஞானசம்பந்தர் ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும். கடந்த காரணம், ஏதுவும் சொல்ல முடியாது, எடுத்துக்காட்டும் சொல்ல முடியாது, 2ஐயும் கடந்த முதற் பொருளாக இருக்கிறது. அப்ப எப்படிதான் சார் தெரிஞ்சுக்கிறது? இதுக்கு என்னதான் வழி? அவரை
தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால் ஒரு வழி தான் இருக்குது. என்னன்னா, அவரை பற்றி ஏற்கனவே சொல்லி வச்ச செய்திகள், உரை இல்லையா, உரை இருக்கு. அவரை பற்றி சொன்ன வசனங்கள், அவரை பற்றி சொன்ன அவருடைய தன்மையை பற்றியும் அவருடைய இருப்பை பற்றியும் அவருடைய கோலத்தை பற்றியும் தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி அப்படின்னு கோலத்தை பற்றி சொல்லுகிற உரைகள் அவை இருக்கின்றன. காட்டும் குறியும் கடந்த அக்காரணம், அந்த இடத்துல கடந்து நிற்கிற அந்த முதல்வனை பற்றி நம்மகிட்ட இருக்கிற செய்திகள் என்ன என்று கேட்டால், அந்த செய்திகளாக இருப்பது உரை வசனங்கள், வசனங்கள், செய்திகள், உரைகள், உரை பொருள்கள், அதுதான் நமக்கு இருக்கு. இப்ப சிவத்தை பத்தி நீ ஏதாவது சொல்லுன்னா, நம்ம சிவத்தை பத்தி சொல்லுவதற்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, நான் போன வாரம் கூட தான் சார் அவர் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுக்கு முந்தின வாரம் தான் சார் அவர் வந்துட்டு போனாரு, இப்படி எதை சொல்றது சார்? நான் போன வாரம் அங்க போயிருந்தேன் பாருங்க, அந்த இடத்துல அவர் வந்திருந்தாரு, அப்போ அவரை பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்டு வந்து இப்படி சொல்றதுக்கு முடியுமா? இல்லை. அப்ப சிவத்தை பத்தி சொல்லுங்கன்னு சொன்னா என்ன சொல்லணும்? யாரோ சொன்னதைத்தான் நான் சொல்ல முடியும், யாரோ எழுதி வச்சதை நான் சொல்ல முடியும், யாரோ தனக்கு அனுபவமாக வந்ததை சொல்லித்தான் நான் அதை செய்ய முடியும். உண்மைதானுங்களே? நான் திருஞான சம்பந்தர் பாடலை பாடினா அது அவருடைய அனுபவம். மணிவாசகரை பற்றி திருவாசகம் சொன்னா அது அது அவரோட அனுபவம். அப்பர் சுவாமிகளுடைய பாடலை பற்றி சொன்னா அது அவர் அனுபவம். சுந்தரமூர்த்தி சுவாமி பாடலை சொன்னா அது அவருடைய அனுபவம். இப்ப என்ன பண்றது? அந்த அனுபவங்களை சொல்லிக்கொண்டு அவற்றை நம்முடைய அனுபவமாக சொல்லுவது எவ்வாறு? அது பார்க்கணும்ல. நம்முடைய அனுபவமாக அவரை தெரிந்து கொள்ளணும்னு விரும்புகிறோம், நாம அவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்ப இந்த செய்திகளை வைத்துக்கொண்டு அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்தால் அது எப்படி இருக்கும் என்று கேட்கிற பொழுது, ஏட்டின் புறத்தில் எழுதி வைத்து என் பயன், ஏட்டில் எழுதி வச்சு என்ன பயன்? சிவத்தை உணர முடியுமா என்று கேட்கிறார். நமக்கு இருக்கிற ஒன்றே ஒன்று இந்த உரை வசனங்கள் தான், உரைகள் தான். இந்த உரைகளை நாம் ஏட்டில் எழுதி வச்சோ அல்லது புத்தகத்தில் வச்சோ இதை படித்து பார்த்தோ அல்லது படித்தோ ஓதியோ நமக்கு அந்த பொருளை பற்றி தெரிந்து விடுமா அப்படின்னு கேட்கிறாருங்க. அந்த கேள்வி கேட்கிறார். அப்படி தெரிந்து விடுமா? ஏட்டில் எழுதி வைத்து புறத்தில் எழுதி வைத்து என் பயன், என்ன பயன் அதனால கிடைத்திட விட முடியும் என்று கேட்கிறார். எங்க வந்து கேட்கிறாரு? 9 தந்திரமும் சொன்னதுக்கு பிறகு வந்து கேட்கிறாரு. இந்த சாமி நீங்களே தானே பண்ணி வச்சிருக்கீங்க, அதுக்குத்தான் நான் சொல்ல வரேன், அதுக்குத்தான் சொல்ல வரேன். 9 தந்திரம் வரைக்கும் படிச்சுட்டோம், 9 தந்திரம் வரைக்கும் தெரிஞ்சிச்சு, சிவபெருமானை பற்றி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சு போச்சுன்னு நினைச்சிடாத. ஏட்டில் எழுதி வைத்து என் பையன். அப்போ இந்த வசனங்கள்லாம் என்ன ஆகிறது? இந்த உரை வசனங்கள், இந்த செய்திகள் இத்தனையும் பாடி வச்சிருக்காங்க, அத்தனையும் திருமுறைகளாக கொடுத்துருக்குறாங்க, அத்தனையும் நாங்கள் பாடிக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு பதில் சொல்லுகிறார். இத்தனையும் உனக்கு அனுபவத்தை ஏற்படுத்தும். எப்ப தெரியுமா? அதை குரு வாயிலாக அதனை நீ கேட்டால்தான் உனக்கு அதனை அனுபவப்படுத்துவார். ஆகையினாலே நூலறிவு பேசி நுழைவிலாதார் திரிக அப்படின்ட்டாங்க அம்மா. அதனால ஒரு புத்தகத்தை படித்து விட்டு, புத்தகத்தில் இருக்கிறது செய்திகளை படித்து விட்டு எல்லாம் தெரிந்து விட்டது என்று நீ கருதிவிட முடியாது. அதனை ஒரு குரு வாயிலாக, குருவின் மூலமாக கேட்டால் அந்த அனுபவங்களை, திருஞான சம்பந்தருடைய அனுபவங்களில் 1% உன் அனுபவமாக நிச்சயமாக குரு மாற்றுவார். சுந்தரருடைய அனுபவங்களிலே 1% உன்னுடைய அனுபவமாக குருநாதர் மாற்றுவார். எனவே குருநாதர் என்று சொல்லக்கூடிய அந்த அவர்களுடைய மூலமாக இந்த வசனங்களை பற்றி கொண்டு பொருளை அறிந்து கொள்க. நீ கண்ணால காணவும் முடியாது, அல்லது அதற்கு எடுத்துக்காட்டு வைத்து காணவும் முடியாது. கிடைச்சிருக்கிறது ஒரே ஹோல்டு. இதை வைத்துக்கொண்டு குருநாதரை அணுகி அவர் மூலமாக, சாமி ஞானசம்பந்தர் இப்படி சொல்லி இருக்கிறாரு, சாமி திருமூலர் இப்படி சொல்லி இருக்கிறாரு, திருமந்திரம் இப்படி சொல்லி இருக்கிறாரு,
என்று கேட்டு 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 கமலவிநாயகர் சத்சங்கத்தில் 2007 தொடங்கி 2023 வரைக்கும் 16 வருடங்கள் கேட்டு 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 திருமந்திரத்தை உரை வசனங்களாலே அந்த பொருளை பற்றி நிற்கின்றோம் நாம் என்கிற அந்த செய்தியை சொல்லுகிறார் திருமூலர். காட்டும் குறியும் கடந்த காரணம் எட்டின் புறத்தில் எழுதி வைத்து என் பயன் கூட்டும் குரு நந்தி. நந்தி கூட்டுவாங்க, அந்த அனுபவத்தை கூட்டுவான். நீ அதே தான், நீ ஏன் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்க? இப்போ அதே சப்ஜெக்ட் தான். நான் அவரு உனக்கு அதை சொல்லுகிற பொழுது அந்த அனுபவத்தை அந்த உரைவசனங்களிலிருந்து உனக்கு ஏற்றுவார். கூட்டும் குருநந்தி கூட்டிடின் நல்லது. நான் உதாரணமாக சொல்லுகிற பொழுது திருமந்திரத்தினுடைய அத்தனை புத்தகங்களையும் வாங்கி வைத்த காரணத்தினாலேயே திருமந்திரம் முழுமையும் எனக்கு தெரிந்து விட்டது என்று நாம் கருதிவிட முடியாது. திருமந்திரத்தை எல்லா பாடல்களையும் படித்து நான் தெரிந்து கொண்டேன் என்றும் சொல்ல முடியாது. பாட்டிற்கு பொருள் தெரிந்து கொள்ளலாம், பாட்டினுடைய விளக்கத்தை தெரிந்து எல்லாம் பண்ணலாம். ஆனால் பாட்டினுடைய பொருளை சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். பார்த்தீங்களா மணிவாசக பெருமான்? அதுதான் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அது அவ்வாறு சொல்ல வைக்கின்றவரும் சேர்ப்பவரும் குருவே. அப்படி இல்லாமல் இருந்தால் நீயாக அந்த புத்தகங்களையும் நீயாக அவற்றையும் வாங்கி வைத்து கொண்டு அவற்றிலிருந்து இந்த பொருளை நான் அறிந்து கொள்ளப் போகிறேன் என்று சொன்னால் அதெல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டா, ஆட்டுக்கு கழுத்துக்கு கீழே ஒன்று சதை தொங்கும், தெரியுமா? ஆட்டுக்கு அது கழுத்துக்கு கீழே மடி மாதிரியே இருக்கும். மடியில பால் வரும், இதுல என்ன வரும்? ஆட்டுக்கு இங்க ஒரு கீழே தொங்குனா அர்த்தம் இருக்கு, இங்க தொங்கி அதுக்கு என்ன பயன்? ஆட்டுக்கு இதை கேட்கிறார். ஆட்டுக்கு அதர் தொங்குற மாதிரி உங்ககிட்ட அத்தனை புஸ்தகமும் கிடக்கும், வேற ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்ட்டு அப்படியே சொல்லுகிறார். ஆட்டின் கழுத்தில் அதற்கிடந்தவாறே. ஆகையினாலே ஒரு பொருளை ஒன்றை படிக்கிற பொழுது அந்த படிக்கிறதுனுடைய பொருளை திரிபாக உணர்ந்து கொண்டு விடக்கூடாது, விபரீதமாக உணர்ந்து கொள்ளக்கூடாது என்பதனாலே தக்க ஒரு செய்திகளின் மூலமாக தக்க அறிவுரைகளின் மூலமாக அவற்றை கேட்போம். எத்தனை பேர் இந்த திருமந்திரத்தை அவங்க யூடியூப்ல நம்ம கமலவிநாயகர் சத்சங்கம் செலுத்துகிற பொழுது அதை எத்தனை பேர் கேட்கிறார்கள். திரும்ப புத்தகங்களை வாங்கி வைத்திருக்கிறோங்க ஐயா, ஆனாலும் கூட கமலவிநாயகர் சத்சங்கத்தினுடைய அந்த யூடியூப்ல போட்டதை நாங்கள் திரும்ப திரும்ப அதை நாங்கள் கேட்டுக்கொண்டே வருகிறோம் என்று. ஆகையினாலே மீண்டும் மீண்டும் அந்த கருத்து தான் நம்முடைய சத்சங்கத்தினுடைய கருத்தாகவும் இருக்கிறது. அதை அந்த ஆரம்ப காலத்தில் மணிவாசக ஐயா அதற்காக எவ்வளோ பாடுபட்டு இருப்பார் அப்படிங்கிறது இப்பயாவது அது யூடியூப்ல வந்திருக்கு. ஆனால் அப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அவ்வளவு சிரமப்படுவாங்க. அதை ரெக்கார்ட் பண்ணியாச்சா வந்துருச்சா, சில சமயம் 10 நிமிஷம் விடுபட்டு போயிடும், சில சமயம் 15 நிமிஷம் விடுபட்டு போயிடும். அந்த சொல்லிக்கொண்டே இருக்கிற பொழுது நடுவில் கேசட்டை திருப்பி போடணும், அதுக்கு ஓடி போய் போடுவார். அப்பெல்லாம் ஒரு காலம் இருந்தது, இப்போ யூடியூப்ல போயிட்டு இருக்குது. அப்போ போய் போடுகிற பொழுது அந்த ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிடும், சில சமயம் முடிஞ்சதே தெரியாது, கேசட் உள்ள முடிஞ்சிருக்கும். இதெல்லாம் அவர் சொன்னது தான், நானா சொல்ல. நான் இங்க பேசிட்டு இருக்கிறேன், எனக்கு என்ன தெரியாங்க. பேச ஆரம்பிக்கிற பொழுது அவற்றை அத்தனையையும் நான் பேசுகிற பொழுது அத்தனையும் அது ரெக்கார்ட் ஆகும், அது சிடியா போகும் அப்படின்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் பாட்டு பேசி கொண்டிருந்தேன். ஆனால் அத்தனையும் பயனுள்ள உரைகளாக மாற்றிய பெருமை கமலவிநாயகர் சத்சங்கத்திற்கும் மணிவாசக ஐயாவுக்கும் தான் அது சேரும். இனி காலங்காலமாக அவற்றை கேட்பார்கள் மக்கள். 9 தந்திரம் வரைக்கும் நாம சொல்லியிருக்கோம். காலங்காலமாக இந்த தந்திரத்துல இந்த சாப்டர்ல என்ன செய்தி சொல்லி இருக்கு அப்படின்னா உடனே அந்த சாப்டரை போட்டு பார்த்தா ஏன்னா ஒரு சாப்டர் நம்ம விடல, 9 தந்திரத்திலையும் ஒரு சாப்டர் கூட ஒரு தலைப்பை கூட நாம விடல. எல்லா தலைப்புகள்லையும் நாம பொருளை சிந்திச்சிருக்கிறோம், பாடல்களை சிந்திச்சிருக்கிறோம். இன்னும் சில பகுதிகளுக்கெல்லாம் எல்லா பாடல்களையும் சிந்திச்சிருக்கோம். உதாரணமா 30 உபதேசம்னா 30 பாடல்களையும் சிந்திச்சிருக்கிறோம். இதோபதேசம் அத்தனை பாடல்கள், இப்ப தோத்திரம் கூட அத்தனை பாடல்களையும் சிந்திச்சோம் நாம, அத்தனை பாடல்கள். ஆகையினாலே இது ஒரு பெரிய வரமாக இது குறிப்பிடுகிறார். இந்த பாட்டு எவ்வளவு பொருத்தமாக வருகிறது பாருங்க.
காட்டும் குறியும் காட்டும் எடுத்துக்காட்டும் குறியும் ஏதும் கடந்த அக்காரணம் கடந்து நிற்கிற முதற் பொருளாக இருக்கக்கூடியது உரை வசனங்களால் மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் அவற்றை வெறுமனை கையில வைத்துக் கொண்டிருப்பதனால என்ன பயன்? அவற்றை ஒரு குருவின் மூலமாக அவற்றை செய்திகளை பெற்றுக்கொள்வதனாலே உனக்கு சிவ உணர்வு பெருகும். சிவத்தை நீ உணர்வினால் கண்டுகொள்ளலாம் என்கிற செய்தியை அதுதான் அந்த மோன சமாதி என்கிற செய்தியிலே குறிப்பிடுகின்றார். இனி தொடர்ந்து ஒரே ஒரு பாடல் பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு 2-3 பாடல் பார்க்கலாம் என்று இருந்தேன். மணி 8:30 மணி ஆயிடுச்சு. நீங்கள் எல்லோரும் வந்திருந்து 5 மணி 5:15 மணிக்கெல்லாம் வந்துட்டீங்க. 5:30 மணிக்கு ஆரம்பித்தது, 8:30 மணி, இன்னும் 3 மணி நேரம் ஆகிருக்கு உங்கள் எல்லாரையும் ஒரே இடத்துல உட்கார வைக்கிறது. அதனால் ஒரு பாடலை மட்டும் நாம் பார்த்து அணைந்தோர் தன்மை, அதாவது சீவன் முத்தர்களுடைய தன்மை சிறப்பாக பேசியிருக்கார். அதில் சொல்லுகிற பொழுது இப்போ நாம் அந்த செய்தியை திரும்பவும் சொல்லுகிறார். நமன்வரின் ஞானவாள் கொண்டே எரிவன் சிவன்வரின் நான் உடன் போவது திண்ணம். 2921 பாட்டு. நமன்வரின் ஞானவாள் கொண்டே எரிவன் சிவன்வரின் நான் உடன் போவது திண்ணம் பவம் வரும் வல்வினை பண்டே அறுத்தேன் தவம் வரும் சிந்தைக்குத்தான் எதிராமே. தவம் வரும் சிந்தைக்கு தான் எதிராமே. தவம் வரும் என்று தவம் என்று சொல்லுவது எப்பொழுதும் சிவ உணர்விலேயே நின்று கொண்டிருப்பது. சிவ உணர்விலேயே தவம் என்பது ஞான நிட்டை என்று அதற்கு பெயர். ஞான நிட்டையிலே நிற்கிறவர்கள் அணைந்தோர் என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் சீவன் முத்தர்கள் என்று சொல்லப்படுவார்கள். அவர்கள் யார் என்று கேட்டால், நிர்மலா அவத்தையிலே சிவபோகம் அனுபவித்து விட்டு அந்த சிவபோகத்திலேயே தொடர்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் மீண்டும் அருள் நிலைக்கு வந்தவர்கள். அப்ப அருள் நிலையிலிருந்து ஆனந்த நிலைக்கு போய்விட்டு மீண்டும் ஆனந்த நிலையிலிருந்து அருள் நிலைக்கு வந்து விடுவார்கள். அப்படி அருள் நிலைக்கு வந்தவர்களுக்கு பெயர் தான் சீவன் முத்தர். அருள் நிலையிலிருந்து ஆனந்த நிலைக்கு போன பொழுது ஆனந்த நிலையில் இருக்கிற அவர்களுக்கு பேரு சீவன் முத்தர்ல பரமுத்தர். அங்க ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிற பொழுது அவர்களுக்கு சீவன் முத்தர்னு பேர் கிடையாது. அவர்களுக்கு அங்க பேரு பரமுத்தர் தான் பேரு. ஆனால் அவருக்கு பிராரத்த வினை இருக்கும், அதை அனுபவிப்பதற்காக கொஞ்சம் இறங்கி வந்து வர முடியும். அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. ஆனா கூட்டு வந்துடுவார். எப்பொழுது சிவபெருமானுடைய நினைப்பிலேயே இருந்து தீட்சை செய்து அறுவகை தீட்சையும் செய்த சிவபெருமானுடைய நினைப்பிலேயே அந்த உணர்விலேயே இருந்த மணிவாசக பெருமான் மீண்டும் கீழே வந்தார், அருள் நிலைக்கு வந்தார். என்ன காரணம்? பிராரத்தத்தை அனுபவிக்கிறதுக்காக வந்தார். பிராரத்தத்தை அனுபவிப்பதற்காக வருவார். அப்ப வருகிற பொழுது அவர்களுக்கு சீவன் முத்தர்கள் என்று பெயர். பரமுத்தி நிலையிலிருந்து சீவன் முத்தர் நிலைக்கு வருவார்கள். அப்ப அவர்கள் அருள் நிலையில இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த இன்ப துன்பங்கள் நிகழும். அதுல விருப்பு வெறுப்பு வந்து விடாமல் பார்த்து கொள்ளணும். ஆகையினால விருப்பு வெறுப்பு வராமல் பார்த்து கொண்டால்தான் அதுல தப்பிக்க முடியும். ஏன்னா நம்மை போலவே அவர்களுக்கு இன்ப துன்பம் வரும். மணிவாசகருக்கும் வந்தது. அந்த இன்ப துன்பம் வருகிற பொழுது அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கிற பொழுது விருப்போ வெறுப்போ வந்து விடக்கூடாது. அதுதான் ஆகாமியமாக விளையும். எனவே நான் தவம் வரும் சிந்தையில் என்று சொல்லக்கூடிய அந்த ஞான நிட்டையிலே நான் இருக்கிற பொழுது எனக்கு எதிராக யார் வர முடியும் என்று கேட்கிறார். இப்ப உடல் என்பது இந்த பிராரத்த வினையை அனுபவிப்பதற்காக வந்தவர்களுக்கு பிராரத்த வினை முடியுமானால் அணைந்தோருக்கு என்ன நிகழும்? பிராரத்த வினை முடியுமானால் எல்லா வினைகளும் முடிந்தவர்களுக்கு என்ன நிகழ்கிறது? யமன் வருகிறான். முகந்து வந்த வினைகளை எல்லாம் முடிச்சாயிடுச்சு, ரைட், அவ்வளவுதான், போலாம் என்று சொல்லிக்கொண்டு யமன் வருவது திண்ணம். வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். ஆனா அந்த நேரத்துல யமன் வந்து வினைகளை முடித்த காரணத்தினாலே வந்து அழைத்து போவானே, ஆனால் மீண்டும் பிரம்மா அழைத்து கொண்டு வருவார். இவர் யாரெல்லாம் கூட்டிட்டு போறாரோ அவங்களையெல்லாம் அவர் திரும்ப கூட்டிட்டு வருவார். அதனால இவர் கூட போனா திரும்ப வர வேண்டி இருக்கும். ஆகையினாலே அந்த ஒரு செயலுக்காகவே, அதனாலதான் மார்க்கண்டேயர் 16 வயசுல போறதுக்கு அவர் ஒன்றும் யோசனை இல்லை. ஆனா யமன் வந்து கூட்டிட்டு போக கூடாது. நீ வந்து கூட்டிட்டு போ, நான் வரேன்.
நீ வந்து கூட்டிட்டு போ, நான் வரேன். அந்த மாதிரி ஒரு நிலை. அதனால சொல்லுகிறார், தவம் வரும் சிந்தைக்குத்தான் எதிராமே. தவம் வரும் சிந்தை, தவநிட்டையில இருக்கிறவர்களுக்கு, அந்த அணைந்தோராக இருக்கிற சீவன் முத்தர்களாக இருக்கிற அவர்களுக்கு, ஞான நிட்டையில இருக்கிறவர்களுக்கு யாராவது எதிரில் வர முடியுமா? உனக்கு நான் இதை செய்ய போறேன், அதை செய்ய போறேன்னு யாராவது வர முடியுமா? எதிர் ஆமே. ஆமே ஏகாரம் வந்து எதிர்மறை. அப்படி யாராவது எதிர் வர முடியுமா? சொல்ல முடியுமா? கிட்டக்க தான் வர முடியுமா? வர முடியாது. எதிராமே. பவம் பெறும் வல்வினை பண்டே அறுத்தேன். பிறவிக்கு காரணமான வினைகளெல்லாம் நான் ஏற்கனவே அறுத்துட்டேன். தன்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்லுகிறார் திருமூலர். எனக்கு ஏற்கனவே இந்த பிறப்புக்கு வரக்கூடிய வினைகள் ஏதாவது இருக்குமே, ஆனால் அவற்றையெல்லாம் அறுத்து எறிந்து விட்டேன். எனக்கு ஆகாமியம் கிடையாது. அதனால பண்டே என்னுடைய முதல்ல கடைசி வரியை முதல்ல சொல்லிக்கணும். கடைசி வரி தவம் வரும் சிந்தைக்கு எதிராமேங்கிறத முதல் வரியா சொல்லணும். அப்புறம் மூணாவது வரியா ரெண்டாவது வரியா சொல்லிக்கணும். அப்புறம் முதல் வரியா மூணாவதா சொல்லிக்கணும், ரெண்டாவது வரியா நாலாவதா சொல்லிக்கணும். அப்படி மாத்தி போட்டா தான் அந்த பொருள் கரெக்டா வரும். தவம் வரும் சிந்தைக்குத்தான் எதிர் ஆமே. உங்க அண்ணன் ரொம்ப உங்களோட சண்டை போட்டுட்டு இருந்தாரு, உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்தாரு, நல்லா வருவானே அப்படிங்கிறோம்ல. நல்லா வருவானே, வரமாட்டான்னு அர்த்தம். ஜீவன் முத்தர்களுக்கு எதிராக யாரா வருவாங்களே, வரமாட்டாங்க. அதுதானே இவரும் நம்ம சுந்தரமூர்த்தி சாமின்னு சொல்லுகிறார். அல்லேன் எனலாமே அப்படின்னாரு. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மரபாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. அல்லேன் எனலாமே. உனக்கு அடிமை இல்லைன்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. அதே போல சொல்லுகிறார், சிந்தைக்குத்தான் எதிராமே. எதிர் வருவாங்களா? அப்ப யமன் மட்டும் வந்துருவானா? இவங்களே வராத பொழுது யமன் வருவானான்னு? வர முடியாது. அது ஏன் வர முடியாது? நான் பண்டே என் வினையை அறுத்துட்டேன். பவம்பரும் பிறப்பு, பவம்னா பிறப்பு, பிறப்பை தரக்கூடிய பல்வினையை பண்டே அறுத்தேன். ஆகாமியத்தை நான் எப்பொழுதும் அறுத்துட்டேன். ஏன்னா சீவன் முத்தர்கள் அவர்களுக்கு வருகிற இன்ப துன்பங்கள்ல விருப்பு வெறுப்பு வராது. இன்ப துன்பம் வராம இருக்காது, வரும், வரத்தான் செய்யும். இந்த இன்ப துன்பங்கள் வருகிற பொழுது வாட் இஸ் யுவர் ரியாக்ஷன்? நீங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அதுதான் நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது என்று நம்முடைய சைவ சமயத்தில் திரும்ப திரும்ப குறிக்கிறார்கள். ஆகையினாலே பவம்பரும் பல்வினை பண்டே அறுத்தேன். அப்படி ஒருவேளை நமன் வரின் வரக்கூடாது, ஒருவேளை வரக்கூடாது, ஒருவேளை வந்துட்டான், தெரியாம வந்துட்டான், அவன் பாட்டுக்கு அந்த பக்கமா போறவன் இங்க ஒரு கேஸ் இருக்க போயிடலாமேன்னு வந்துட்டான்னு வச்சுங்களேன். நமன் வரின் அப்படி வந்துட்டான்னா ஞானவாள் கொண்டே எரிவன். ஞானவாள் கொண்டு எரிவன்னா ஞானவாளை எடுத்துக்கொண்டு வீசுவன். கண்டாயடா அந்தகா வந்துபார் சற்று என் கைக்கு எட்டவே அவிரோத ஞானச்சுட வடிவாள் கண்டாயடா அந்தகா. சும்மா போனது யமனை அருணகிரிநாதர் வம்புக்கு இழுக்கிறார். ஹலோ மிஸ்டர் யமன், ஹவ் ஆர் யூ? அப்படி ஏப்பா நான் பாடி தானே போயிட்டு இருக்கிறேன், என்ன விசாரிக்கிற நீங்க? என்னை கண்டா அவன் உள்ள ஓடி ஒளிகிறான். சிவனுக்கு பயப்படாதவன்லாம் யமனுக்கு பயப்படுவான். என்னை கண்டு எல்லாருக்கும் பயம். நீ என்னடான்னா எப்படி இருக்கிறேன்னு கேட்க. ஆமா, எனக்கு என்னையா பயம் உன்னை பார்த்து? அவுடு இடுன்னு தான் கேட்பேன். அவ்வளோ தெரியும் என்னத்துக்கு உனக்கு? என்கிட்ட ஞானவாள் இருக்கு, ஞானவாள் என்கிட்ட இருக்கு, அவிரோத ஞானவாள் இருக்கு. அதை போல சொல்லுகிறார். அப்படியே இங்கேருந்து எடுத்தது தான் ஞானவாள்னு எங்கெங்கெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் நம்ம சாமி கொடுத்தது, திருமூலர் கொடுத்தது ஞானவாள். ஞானவாள் கொண்டே எரிவன். என்ன ஞானவாள்? அது நம்ம யோசிக்கணும்ல. ஞானவாள்னு எதை குறிப்பிடுகிறாரு அப்படின்னா ஒண்ணு இல்லை, சிவ உணர்வு. சிவனையே சிந்தித்து கொண்டிருப்பேன், இந்த உணர்வு அவனை தாக்கி விரட்டிடும். நான் சிவனை உணர்வதை நிறுத்தவே மாட்டேனே, எப்பொழுதும் உணர்ந்து கொண்டே இருப்பேன்னா இந்த சிவ உணர்வு எனக்கு வாழ் போல இருக்கும்.
அதனாலதான் சிவ உணர்வை பெருக்கிக் கொள்ள வேண்டுங்கிறது. சிவ உணர்வை பெருக்கிக் கொள்ள வேண்டும் தான் நம்ம தொடங்கணும். எப்படி சிவ உணர்வை பெருக்கிக் கொள்வது என்றெல்லாம் நாம பார்த்தோம். அப்ப அந்த சிவ உணர்வு பெருகி நிற்கிற பொழுது இந்த உணர்வு என்ன பண்ணும்? நமன் வரின் என்னுடைய ஞானவாள், என்னுடைய சிவ உணர்வு அவனை தள்ளிவிடும், துரத்தி விடும். ஞானவாள் கொண்டே அறிவன். நான் கொண்ட சிவ உணர்வு உடம்பு போயிடுச்சுன்னா, வினைகள் தீர்ந்துருச்சுன்னா போக வேண்டியதுதான். அதை வச்சுட்டுலாம் இருக்க முடியாது, போக வேண்டியதுதான். அப்படி போகிற பொழுது உயிரை பத்திரமா எடுத்துட்டு போறதுக்கு சிவபெருமான் வருவார், யமதூதர்கள் வரமாட்டார்கள். இந்த சிவ உணர்வு பெரு அறைந்தோருக்கு அவர் தான் வருவார். உடம்பு விடுமானால் அணைந்தோருக்கு சீவன் முத்தர்களுக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா சீவன் முத்தர்கள் அத்தனை பேரையும் நீங்க பார்க்கலாம் நம்ம வரலாறு. ஒருத்தருக்கு கூட யமன் வந்ததா செய்தி இருக்காது. எல்லா இந்த சிவன் முத்தர்களை எல்லாம் சிவன் அழைத்து போவான். அப்படியே எங்களை சிவன் அழைத்து போவான். சிவன் வரில் சிவபெருமான் வந்தா, யமன் வந்தா ஞானவாழ் விட்டு எறிவீரியா, அதாவது உங்களுடைய சிவ உணர்வுனால விரட்டிடுவீரு. சிவனே வந்துட்டா, ஏயா அதுக்காக தான் காத்துக்கிட்டே இருக்கிறேன். அப்போ அவர் வந்துட்டா கூடவே போயிடுவேன். வாங்க சாமி, வாங்க சாமி, வாங்க. எங்கள் சாமி உன்னை கூட்டு போலான்னு வந்தப்பா. சாமி வருகை என்று அழையாய், பாரோடு பின்னாய் பரந்தயம் பரணே, பற்று நான் மற்றிலேன் கண்டாய். சீரோடு பொலிவாய் சிவபுரத்தரசே, திருப்பெருந்துறை உரை சிவனே, ஆரோடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன், ஆண்டனி அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழிலேன் கண்டாய். வருக வருக என்ற அருள். வான்னு சொன்ன வான்கருணைன்னார். வான்னு சொல்றது ஒரு கருணை இல்லையா? அப்படி சாமி வாவான்னு சொல்லணும். அவர் வாவான்னு சொல்றது அடியார்களைத்தான் சொல்லுவார், வேற யாரையும் வாவான்னு சொல்லவே மாட்டார். வாவான்னு சொல்றது அவரைத்தான் சொல்லுவார். நல்லூருக்கு வாவான்னாராம். யார? அப்பர் சாமி. சக்தி முற்றத்தில் எனக்கு திருவடி தீட்சை கொடுன்னு கேட்டார். கோவாய் முடுகி அடுதிரல் கூற்றம் குமைப்பதன் முன்னம் பூவார் அடிச்சுவடி என் மேல் பொறித்துவை. ஓ திருவடி சுற்றமா, நல்லூருக்கு வந்துரு, நல்லூர் அப்படின்னார். உனக்கு தர முடியாதுன்னு சொல்லல, உனக்கு இங்க தர முடியாதுன்னு கூட சொல்லல. நல்லூருக்கு வாவா, நாவார் பதிகம் பாடுதலும் நல்லூருக்கு வாவா என்று போனார். நல்லூருக்கு வாவா என்று போனார் அப்படின்னு சொல்றாரு. சாமி வாவான்னு சொன்னதை பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறாங்க. அப்படிதான் இதுலயும் மறைக்காட்டிலையும் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு படுத்திருந்தார். என்ன இப்படி கதவு 10 பாட்டுக்கும் திறக்காம இருந்தா இப்படி பண்ணி விட்டாரு சாமி, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனோ. ஒத்த பாட்டில் டமாலும் சாத்திக்கிட்ட கதவு, 10 பாட்டு ஆகி கதவு திறக்க மாட்டேன்ட்டாரு. மனசு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஏதாவது சிவனுக்கு பிடிக்காதது ஏதாவது செய்துட்டேனோ நன்றி நடுங்கிறார். அப்ப பார்த்தா திடீர்னு விழிப்பு வந்துருச்சு. வாசல்ல பார்த்தா ஒருத்தர் நிக்கிறார். அப்படின்னு கூப்பிட்டாராம் வாவான்னு. வாய்மூரில் இருப்போம் தொடரவா என்றார். ரொம்ப அற்புதமா சொல்லுகிறார். வாய்மூரில் இருப்போம் தொடரவா. எங்கே எங்கிருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே அடையாளம் அருளினார். அங்க அடையாளம் கொடுத்தாராம். தான் இல்லாட்டி வேற யாராவது கூப்பிட்டா போயிட முடியுமா? வாசல் நின்று ஒருத்தர் வாவானா நம்ம எஞ்சி போயிடுவோமா? வாவானா எஞ்சி போயிடுவோமா? போவோமாம்மா? முதல்ல கதவு திறந்திருக்கணுமே இல்லையா? நல்லூருக்கு அது இங்க சொல்றார். வாய்மூரில் இருப்போம் தொடரவா, எங்கே இருந்திடம் இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே அடையாளம் அருளினார். கொங்கே தோன்றும் வாய்மூர் செல்வனார் அங்கே வா என்று போனார். அது என் கொலோ. அங்கே வான்னு சொல்லிட்டு அருபாட்பட்டார். வான்னு சொன்னாரு. வான்னு சொன்னா மாட்டேன்னு சொல்ல முடியுமா? நம்ம கூட வா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா பதில் இல்லை சாமி கொஞ்ச நாள் கழிச்சு வரேன் அப்படிலாம் சொல்ல முடியும்? வான்னா போக வேண்டியதுதான். ஆகையினால சிவன்பரின் நான் உடன் போவது திண்ணம். அற்புதமான பாட்டு. இதை நீங்க நான் முதல்ல பேசுகிற பொழுது இதை விளக்கி பேசியிருக்கிறேன். அதையும் நீங்க கேட்டு மகிழுங்கள். யூடியூப்ல இருக்கு, அந்த பகுதியை கேட்டு மகிழுங்கள் என்று சொல்லி மேலும் 1-2 பாடல் சிந்திக்கலான்னு இருந்தேன். நேரம் கடந்து விட்டபடினாலே இந்த அளவிலே இதனை நாம் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன்.
ஓ நமச்சிவாய. ஓ நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசர் வரலாறு முழுக்க ஒவ்வொரு பாடலா விளக்கம் சொல்லியிருக்கிறேன். யூஎஸ்பி இருக்கு. சுந்தரமுத்து சாமியுடைய வாழ்க்கை வரலாறு பெரிய புராணத்திலிருந்து ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். யூஎஸ்பி இருக்கு. அதே போல ஞானசம்பந்தர் வாழ்க்கை வரலாறு முழுக்க ஒவ்வொரு பாடலாக விளக்கம் சொல்லியிருக்கேன். யூஎஸ்பி இருக்கு. வேணுங்கிறவர்கள் கேட்டு கொள்ளலாம். ராஜாங்க சமயம் இருக்கு, ஞான குழந்தை இருக்கிறது, அருமுக சிவன் இருக்கிறது. வேணுங்கிற அன்பர்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் ஞானத்திரளில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்களுக்கு தெரிந்தவர்களே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும். அது மிகப்பெரிய எனக்கு நீங்கள் செய்கிற உதவி. என்னென்னா திருமுறைகளை மற்றவர்களிடம் அறிமுகப்படுத்துவது. அதுதான் நாம் செய்ய வேண்டிய பணி. திருமுறைகளை மற்றவர்கள் அறிமுகப்படுத்தினால் அவர்கள் வாழ்வு சிறக்கும், அவருடைய கவலை நீங்கும். அதனால் அந்த பேருபகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஞாயிற்றுக்கிழமை நாளை மறுநாள் சிறப்பான நிகழ்ச்சி இங்கே இருக்கிறது. 4:30 மணிக்கெல்லாம் இங்கே நீங்கள் வந்துடுங்க. வள்ளியம்மா பாடுறாங்க. 6:30 மணி வரைக்கும் இங்கே திருமுறை இசை நிகழ்வு. 6:30 மணிக்கு நிறைவான தொகுப்பு, 9ஆம் தந்திரத்தினுடைய நிறைவு தொகுப்பு. இதில் விடுபட்டு போன பாடல்கள், மற்ற பகுதியில் தோத்திரத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள், இவற்றை எல்லாம் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். ஒரு பெரிய அரிய வாய்ப்பு. இவற்றை தொகுத்து நீங்கள் கேட்கறது ஒரு அரிய வாய்ப்பு. நான் வேலை இருக்குன்னு நீங்கள் சொல்ல முடியாது, ஏன்னா அது ஞாயிற்றுக்கிழமை. அதனால் நீங்கள் அவசியமாக வந்திருந்து பயன்பெற வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்து, நீங்கள் அத்தனை பேரும் எல்லா விதமான நலன்களையும் பெறலாம். சிவத்தினுடைய உணர்வை பெருக்கிக் கொள்ள வேண்டும். உணர்வு என்பது அன்பினால் விளைவது. அதனை பெருக்கிக் கொள்ளுங்கள். சிவம் உங்கள் கூடவே இருக்கும். எதற்கும் அச்சம் தேவையில்லை, எதற்கும் கவலை தேவையில்லை. அதுவும் சொல்லுகிறார், அச்சம் உறும் அடியார் அவர்களுடைய அந்த நோயும் இலர் என்று சொல்லுகிறார். எப்பொழுதுமே அடியார்கள் பக்கம் இருப்பாராம் சுவாமி. அதனால் பச்சமுறு அடியார் என்று குறிப்பிடுகின்றார் என்று சொல்லி இந்த அளவில் இதனை நிறைவு செய்து, மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணிக்கு நாம் சந்திப்போம். தொடர்ந்து இந்த நிறைவு நிகழ்ச்சியிலே சிந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு. ஐயா ஒரு நிமிஷம் உட்காரு, நிகழ்ச்சி முடியல. ஒரு நிமிஷம் உட்காருங்க, தயவு செஞ்சு உட்காருங்க. திருச்சிற்றம்பலம்.